Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு silk saree blouse Aari embroidery design எப்படி வர்க் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த blouseோட neck வந்துட்டு நான் pot neck போட போறேன். இந்த டிசைனை வந்துட்டு நான் டைரக்ட்டா ஃபேப்ரிக்ல வர்க் பண்ண முன்னாடி உங்ககிட்ட பேப்பர்ல ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னே நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் அந்த ஷோல்டர் லைன்ல இருந்து ஒரு போட் நெக் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழ ஷேப் கொடுக்கறேன். இது யூசுவலா பாட் நெக் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம இந்த லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பார்டர் டைப் நம்ம வர்க் பண்ண போறோம். இந்த பார்டர்ல நார்மலா ஜரி த்ரெட், சுகர் பீட், ரவுண்ட் பீட், மறுபடியும் ஒரு சுகர் பீட் வச்சு சிம்பிளா தான் ஒரு பார்டர் லைன் கொடுக்க போறோம். நம்ம லாஸ்டா போட்டுருந்தோம் இல்லையா ஜரி த்ரெட், அதுல இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் லைன்ஸ் வரைய போகிறோம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு ஸ்ட்ரைட் லைன் இல்லாமல் கொஞ்சம் கர்வி லைன் வரைகிறேன். இந்த கார்னர் வருது இல்லையா, இதில் தான் மெயினாக கவனிக்கணும். இந்த கார்னர் லைன் கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைனாக போட்டாலும் பரவாயில்ல, பட் இங்கேருந்து மேலே போகிற லைன் கொஞ்சம் கர்வியாகவே இருக்கணும். பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வர இடத்துலலாம் அந்த பார்டரை தொட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகி வெளியில் வரும்போது அந்த லைன் கொஞ்சம் விரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த ஷேப் அஃபெக்ட் ஆகாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும். சென்டரில் வரும்போது ஸ்ட்ரைட் லைன், மறுபடியும் இந்த சைடு வரும்போது கர்வி லைன்ஸ் வச்சு பெண்ட் பண்ணி வரையணும். இந்த மாதிரி நம்ம டிசைன் போட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். மறுபடியும் இந்த கார்னர் வருது இல்லையா பாருங்கள், அதில் வந்து நம்ம ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சாலே போதும். இந்த ஷேப்ஸ் வந்து மாறாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் அதை நான் தனியாக பேப்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட பாதி போர்ஷன் நான் ஒர்க் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த பார்டருக்கு வந்துட்டு ஜரி த்ரெட், சுகர் பீட், ரவுண்ட் பீட், சுகர் பீட் போட்டுட்டு மறுபடியும் அந்த லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஜரி த்ரெட் வந்து கொஞ்சம் திக்காக தான் போட்டிருக்கேன், அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு 3 லைன்ஸ்க்கு ஜரி த்ரெட் மட்டுமே போட்டிருக்கேன். இந்த டிசைனோட நேர் பாதி உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் வரும். அதுக்கு அடுத்த லைன் நீங்கள் போட போட அந்த லைன்ஸ் கொஞ்சம் பெண்ட் ஆகும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ரவுண்ட் பீட், ஒரு லைன் சுகர் பீட், அந்த சுகர் பீடோட எண்டில் மறுபடியும் ஒரு ரவுண்ட் பீட் வச்சு அந்த மாதிரி தான் முடிச்சிருந்துருப்பேனே. ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் பீட்ஸ் வர லைன் எல்லாமே ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஆரி எம்ப்ராய்டரி பேசிக் செயின் ஸ்டிச் அண்ட் பீட் ஒர்க்கோட ஃபுல் டியூட்டோரியல் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ஸில் என்னால் 5 ரவுண்ட் பீட் தான் வைக்க முடியுது. இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் அந்த மாதிரி அந்த 5 பீட் வச்சே மெயின்டைன் பண்ணியிருப்பேன். அப்போ தான் அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த லைன்ஸ் போடும்போதே கொஞ்சம் பெண்ட் பண்ணியே போடுங்க. அந்த கார்னரில் கொஞ்சம் குட்டியாகவும் வெளியில் வரும்போது கொஞ்சம் விரிஞ்சு இருக்கிறது மாதிரியுமே போடுங்க. அப்போ தான் இந்த டிசைனை நம்மளால் கரெக்டாக கொண்டு வர முடியும். அது மாதிரி லைனோட எண்டில் எண்ட் நாட் போடுறோம் இல்லையா, அந்த எண்ட் நாட் போடும்போது எப்போவுமே ஒரு சின்ன த்ரெட்டு மேலே தெரிஞ்சிட்ருக்கோம். அதை மறுபடியுமே நீடில் வச்சு இன்னொரு த்ரெட்டை வச்சு மறுபடியும் அதை உள்ளே எடுத்து விட்டுருங்க. நம்ம சின்ன சின்ன ஃபினிஷிங் கொடுக்கும்போது தான் அந்த மொத்தமாக அந்த ப்ளவுஸ் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயமே பார்த்து பண்ணுங்கள். ரவுண்ட் பீட்ஸ் வச்சு போடுற லைன்ஸ் எல்லாமே நான் இப்போ முடிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வரேன். அந்த கனெக்ட் ஆகும் இல்லையா, அந்த ஒரு
ஒரு ட்ரையாங்கிள் போர்ஷன் மாதிரி இருக்குது அதில் வரைக்குமே நான் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். அந்த இடம் வரும்போது மட்டும் நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டிருப்பேன். மற்ற இடம் எல்லாமே ஒரு சின்ன பெண்ட் இருக்கும் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா. இந்த ரவுண்ட் பீட்ஸோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நான் ஒரு 5 பீடு தான் வச்சுட்டு வரேன். அதையே நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை 6 பீடு வைக்கிறீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ்க்கு கரெக்டாக எல்லா இடமுமே 6 பீடு வச்சு ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா ரவுண்ட் பீடு எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்கும். இப்போது இந்த 1/2 இன்ச் ஒரு கேப் விட்டுருந்தோம் இல்லையா, அதோட மிடில் சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு லைன் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் சுகர் பீட் வச்சு ஒரு லைன் போடுறேன். அந்த லைனோட கார்னரில் எண்டு வரும் இல்லையா, அதில் ஒரு ரவுண்ட் பீட் ஆட் பண்ணுறேன். இது உங்களோட டிசைனை பொறுத்து நீங்கள் அது ஃபுல்லாகவே சுகர் பீட் வச்சு முடிக்கணுன்னாலும் முடிக்கலாம். பட் எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்து, அதனால் நான் ரவுண்ட் பீட் வச்சு முடிக்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா அந்த டிசைனோட எண்டு வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஒரு அவுட்லுக் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். யூஸ்வலாகவே நான் பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு அயன் நீடில் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் தான் நீங்கள் ஒரு வாட்டி பீட்ஸ் லோட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு 2 லைனுக்கு வர்றது மாதிரி இருக்கும். சும்மா நீங்கள் பீட்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு இது வராது. பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. சிலருக்கு நார்மல் டூலிப் நீடிலே பீட் ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ உங்களை பொறுத்து உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பீட்ஸ் மாதிரி சுகர் பீட்ஸில் கவுண்ட் சொல்ல முடியாது. ஏன்னா சுகர் பீட்ஸோட சைஸ் வேரி ஆகும். நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வர அதில் ஒரு ரவுண்ட் பீட் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் பீட்ஸை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த ஒவ்வொரு ரவுண்ட் பீட்ஸ்க்கு இடையில சுகர் பீட்ஸ் வச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த ஒர்க் அவ்வளோதான். நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கதை உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் அந்த பேப்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி தான் 5 பீட்ஸ்னால் அந்த 5 பீட்ஸ் வச்சே தான் அந்த லைன் ஃபுல்லாகவே கண்டினியூ ஆகும். ரவுண்ட் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் பாருங்கள், அது ஷேப் மாறாமல் அது அப்படி தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் ஆப்போசிட் சைடை எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 5 பீட்ஸ் தான் ரவுண்ட் பீட்ஸ் வச்சுருப்பேன். இந்த லைனை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் விரிஞ்சும் எண்டிங்கில் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகி இருக்கும். ஆனால் அப்புறம் போக போக அந்த கர்வ் லைன் வந்து சரியாயிடும். நம்ம இப்போ இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.